திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 532, அதிகாரம் பொச்சாவாமை. நக்கீரர் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் பெரும் புலவர். சிவபெருமான் எழுதிய பாட்டிலேயே குற்றம் கண்டவர். ஒரு சமயம் திருத்தலங்கள் தோறும் பயணம் மேற்கொண்டு இறைவனை போற்றி புகழ்ந்து வந்தார். அச்சமயத்தில் கற்கிமுகி என்ற ஒரு பூதம் இருந்தது. அப்பூதம் சிவபூஜை செய்பவர்களின் கவனம் பூஜையை மறந்து வேறு எங்காவது சிதறினால் அவர்களை பிடித்து சென்றுவிடும். அவ்வாறு பிடித்து சென்ற 999 பேரை ஒரு குகையில் அடைத்து வைத்திருந்தது. 1000 பூர்த்தி செய்ய ஒருவரை தேடி அலைந்து கொண்டிருந்தது. அப்போது நக்கீரர் ஒரு ஊரில் உள்ள குளக்கரையில் அமர்ந்து சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். பூதம் இவரை சோதிக்க விரும்பியது. நக்கீரர் பூஜை செய்த இடத்திற்கு அருகில் இருந்த ஆலமரத்திலிருந்து ஓர் இலையை பறித்து குளக்கரையில் போட்டது. இலையின் பாதி நீரிலும் மறுபாதி கரையிலும் இருந்தது. நீரிலுள்ள இலையின் பாதி மீனாகவும் கரையில் இருந்த பாதி இலை பறவையாகவும் மாறியது. மீன் நீரை நோக்கியும் பறவை நிலத்தை நோக்கியும் இழுத்துக் கொண்டிருந்தது. இது நக்கீரருக்கு வியப்பை ஏற்படுத்தியது. உடனே சிவபூஜையை மறந்து அதில் கவனம் செலுத்தினார். அதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த கற்கிமுகி பூதம் நக்கீரரை கவ்வி பிடித்து சென்று குகையில் அடைத்தது. ஆற்றில் நீராடிவிட்டு வந்து 1000 பேரையும் சாப்பிட முடிவு செய்தது. அதனால் குகையில் இருந்த 999 பேரும் கதறி அழுதனர். உடனே நக்கீரர் அவர்களிடம், பயப்படாதீர்கள், நான் என் பிரார்த்தனையின் மூலம் உங்கள் அனைவரையும் விடுவிக்கிறேன் என்று கூறி இறைவனை துதித்தார். அப்பொழுது அவர் முருகன் மீது பாடிய பாடல்தான் திருமுருகாற்றுப்படை என்னும் சங்க இலக்கிய நூலாகும். குளிக்கச் சென்ற கற்கிமுகி பூதம் திரும்பி வந்தது. முருகனை துதித்துக் கொண்டிருந்த நக்கீரர் ஓர் இலையை எடுத்து பூதத்தின் மீது தூக்கி எறிந்தார். அது வேலாக உருமாறி பூதத்தை கொன்றது. அதன் பிறகு அனைவரையும் குகையில் இருந்து விடுவித்தார். வறுமை அறிவை அழிப்பது போல மறதி ஒருவருடைய புகழை கெடுத்துவிடும் என்பதை, பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மறதி வாழ்வினை கெடுக்கும், ஞாபக சக்தியே வாழ்வை உயர்த்தும்.